ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு எப்படி மோர் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது மோர் குழம்பு செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியுங்க. நமக்கு நல்லா வராது அப்படின்ட்டு நிறைய பேர் இதை ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் எதுவுமே கற்றுக்கிட்டோன்னா ஈஸி தான். வாங்க, மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கொஞ்சமாக அரிசி, அதாவது 1 ஸ்பூன் அரிசியும் 1 ஸ்பூன் துவரம் பருப்பும் நம்ம ஊற வச்சுக்கணும். இது கூடவே கொத்தமல்லி, ஜீரகம், காரத்துக்கு நம்ம இதில் பச்சை மிளகாய் தாங்க சேர்க்கணும். காரப்பொடி இது மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. இதை மாதிரி தயிரை நல்லா அடித்து வச்சுக்கணுங்க. மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். தயிர் நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிராக இருக்கணுங்க. அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இதில் சில பேர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. தண்ணிலாம் ஊற்றி வேக வச்சிடாதீங்க. அது இன்னும் கொல கொலன்னு ஆகிடும், நல்லா இருக்காது நீங்கள் சாப்பிட்றதுக்கே. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா அது நம்ம குழம்புல அப்படியே சேர்க்குறப்ப அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், அரைக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4-5 பல் தேங்காய் கீன்னதை சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, அரிசி, அந்த வர கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய், ஜீரகம், இது எல்லாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அதில் எதுவும் கப்பி மாரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், வெண்டைக்காய் எப்படி வதக்கியிருக்கோம் பாருங்கள். இதை மாதிரி இந்த பக்குவத்தில் இருக்கணும் வெண்டைக்காய். அப்போ தான் குழம்புல போடுறப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிக்கிட்டு அதில் 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சிருந்த விழுதை அப்படியே இதை கூட நம்ம சேர்த்துடுறோம். இது கொதிச்சு வரணும். மோர் குழம்பு கொஞ்சம் கலராக இருக்கும். அதனால் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்ல மஞ்சளாக வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரணுங்க. இது கொதித்து வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை நம்ம சேர்க்கணும். இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கலருக்காக இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். லைட்டாக இது கொதி வர ஆரம்பித்ததுமே நம்ம அந்த வெண்டைக்காயை சேர்த்துடணும். இது மோர் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த சைட்லலாம் இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கணும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் மோர் குழம்பும். இப்போ சைட்லலாம் நல்லா நுரைச்சிக்கிட்டு வந்துட்டு பாருங்கள். இது கூடவே நம்ம வச்சுருக்கிற அந்த மோர் அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான்.
நான் கொஞ்சம் ஓரளவு கெட்டியான மோர் தான் சேர்க்குறேன். இந்த பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது சேர்த்துருக்கேன். ரொம்பவும் தண்ணியாக நம்ம சேர்த்தோன்னா நீத்து போன மாதிரி ஆகிடும். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா இதுக்கு ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கணும்னு சொல்லுவாங்க. அதே பக்குவத்துக்கு தான் இதையும் நம்ம இறக்கணும். இது நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டோன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும். ரொம்ப தண்ணியாக போயிடும் குழம்பு. அதனால் பக்குவமாக பார்த்து இறக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு இந்த காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்க வேண்டியதுதான். இஞ்சி சில பேர் அரைச்சி சேர்ப்பாங்க. நான் லாஸ்ட்டாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன். அப்போ தான் வாசம் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக இது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கணும். கொத்தமல்லி சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம கொத்தமல்லியை சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். தேங்க்யூ.